ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதில் என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோன்றதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கண்டினியூஸ்லி இந்த வீடியோ நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செஷனில் போடுங்க. தட்ஸ் வை அப்போ தான் எனக்கு தெரியும் யூ நீட் டு கன்சிஸ்டன்ட்லி லேர்னிங் ஆர் நாட் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம நிறையா கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டோன்ட் ஜாயின் டு ஃபர்கட். ஓகே டுடே நம்ம செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டாபிக் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் க்ரியேட்டிங் ஏ கால் ரெஃபரன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் ஹவு வி ஹாவ் டு கால்குலேட் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு ஓப்பன் ஆக்சுவலி நான் விபிஎஸ் ஆஃபீஸில் தான் ஐ கேன் டீச் யூ பிகாஸ் my system goes lot of hanging, so that's why I download here. So this is the Excel page. Okay, basically I copy that the base already na data எடுத்துட்டேன். அது நான் இப்போ டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னா நான் டைரெக்டாக டைப் பண்ணிடவா? ஓகே, இந்த டேட்டாவை தான் நான் எடுத்திருக்கேன். அதை நான் எப்படி பேஸ்ட் பண்ணுங்கிறது வீடியோ எண்டிங்கில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கால் ஃபார் த பேசிக் நார்மல் டேட்டா. இது எல்லாமே வந்து ஸ்டேஷ்னரி பேஸ் பண்ண டேட்டா. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து செல் ரெஃபரன்ஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. செல் ரெஃபரன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல F8 மென்ஷன் ஆகுதில்ல, தட் இஸ் கால் ஃபார் செல்ஃப் ரெஃபரன்ஸ். ஹவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ வில் பிளேஸ் திஸ் ஆரோ மார்க் as a 20 இஸ் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி as B2. இது எப்படி அப்படின்னா, எக்ஸல் வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ்ட் அண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டூல். எக்ஸல் ஜிஎஸ்டி ரிலேட்டட் டெக்னிக்ஸ் அண்ட் வந்து டேலிபிரைம், இது எல்லாமே அக்கௌண்டன்சி அண்ட் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டு டெக்னிக்கல் பேஸ்டாக காட்டுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் டேட்டாவில் நீங்கள் எங்கே இது பண்ணாலுமே இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். B7, D7, F7, G7, L7. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து கவுண்ட்லெஸ் லெவல் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து வி ஹாவ் டு நேம் திஸ் திங். ஓகே, இந்த நேம் வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக் இப்போ நான் பென் டேப் பண்ணுறேன், இட் இஸ் கால் ஃபார் நேம்டு ஆட்டோமேட்டிக்கலி A2. ஒவ்வொரு செல்லுக்குமே அதோட தனித்தன்மையான ஒரு பேர், ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போது நான் இங்கே Fல வைக்கிறேன். G5 இதுதான் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஸ் தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஈஸிலி வி கேன் லேர்ன். இந்த செல்ஃப் ரெஃபரன்ஸோட ஒவ்வொரு செல்லுக்குமே தனித்தனியான ஒரு நேம் இருக்கும். A2, B2, C2, A1000, B1000, சம்திங் லைக் தட். ஓகே, செகண்ட் வந்து நம்ம இப்போ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து பேசிக்காக சம் தெரியும்ல, we can provided the sum equal to some kind of cells we can select. After that giving the plus or minus, it's automatically calculate. The same process we should be do it here. Okay, so select D2. So see that it automatically change D2. Okay, type here. இதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான கீபோர்டு டச்சிங் பேட் யூஸ் பண்ணாதீங்க. இதில் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஈக்குவல் டைப் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன காலம் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரைஸ் அண்ட் வந்து குவான்டிட்டி, இது ரெண்டுத்தையும் we can multiply plus divided we can use it. Okay, so just see it. I select this column, it's automatically show it here. எப்பவுமே கீபோர்டில் வந்து இப்போ நல்ல ஒரு ரேஞ்ச் குவாலிட்டியில் இருக்க கீபோர்ட்னா they have to give in the column numbers equal to these kind of settings given provided here. பட் என்னோடய லேப்டாப்பில் இது எல்லாமே ஜென்ரலைஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் இந்த 8 இருக்குல்ல, இந்த கீபோர்ட் பொறுத்த வரைக்கும், இட்ஸ் மை லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் கால் ஃபார் மல்டிபிகேஷன் சிம்பிள். இப்போ நம்ம ஷிஃப்ட் அழுத்திட்டு 8 கொடுக்க போகிறோம். ஓகே, 1 minute. சி, நம்ம மல்டிபிள் கொடுத்துட்டோம். இதோட நம்ம என்ன மல்டிபிள் பண்ண போகிறோம், குவான்டிட்டி மல்டிபிள் பண்ண போகிறோம். குவான்டிட்டி மல்டிபிள் பண்ணிவிட்டு யூ கேன் கிவ் அன் என்டர். இட்ஸ் கால் ஃபார் 100. just a tag, just drag it. Okay,
it's automatically calculated because I give the first column as a multiple. Okay, see, that's reference B2 multiple C2. இப்போ I can change it here as a plus அப்படின்னா it change automatically. C plus plus அப்படின்னா இந்த கீபோர்டில் shift and equal to. ஓகே, 1 minute. ஸோ இப்போ பாருங்கள், நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி calculated as a 25. ஓகே, ஸோ ஐ வில் drag it ப்ராப்பர்லி. just see the proper, அது ஆட்டோமேட்டிக்காக calculate ஆகிடும். பிகாஸ் ஐ கேவ் இந்த பிளேஸில் நான் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் வந்து மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். give minus. At the same time I give enter. ஃபர்ஸ்ட் காலம் வந்து உங்களுக்கு calculate ஆகிடுச்சா? இப்போது இதை வந்து நீங்கள் ட்ராக் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக calculate ஆகும். அவ்வளோ தான். இப்போது இந்த இடத்துல வந்து நான் இப்போது வந்து டிவைட் பண்ணி காட்டுறேன். ஓகே, டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் வந்து என்னோட கீபோர்டில் இதுதான் டிவைட். just give in enter. ஓகேவா? இப்போது இந்த டிவைடை முன்னாடி எப்படி ட்ராக் பண்ணிங்களோ அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் தான் பேசிக் கேல்குலேஷன் ஆஃப் each and everything. ஓகே, that's it. இப்போது F1 போய்க்கோங்க. இதில் வந்து GST I can type it. Then below I can type it like 18%. A shift percentage. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 18% போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே G இருக்கா, இது G1. G1க்கு பக்கத்தில் இருக்க இந்த G2வில் போயிட்டு ஈக்குவல் போட்டுட்டு இப்போ நம்ம இது வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, D2 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிவ் மல்டிபிள். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஷிஃப்ட் இந்த 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் இட் மல்டிபிள் சிம்பிள். ஓகே, 1 minute. இப்போ என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீபோர்டில் 4 இருக்குது. ஷிஃப்ட்டு ப்ளஸ் 4 நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் ஒன்று இருக்குது, எஸ் சிம்பிள், அந்த அமௌண்ட்டுக்கான சிம்பிள், அது மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் ஷிஃப்ட்டு 4 அனுப்புகிறேன். உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, F போட்டுக்கோங்க. F வந்து கேப்சல் போட்டுக்கோங்க. ஓகே, அகெயின் நீங்கள் ஷிஃப்ட் அழுத்தி F 4 அனுப்பணும். ஷிஃப்ட் 4. again you will get it. next you will type 2. ஓகேவா? இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், F4 நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். இப்போ யூ கேன் கிவ் அஸ் லைக் 10%. அதே மாதிரி ஷிஃப்ட் 5 அழுத்தி நீங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு, ஓகேவா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் கால்குலேட்டட். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், 25 கொடுக்குறேன். 25 ஷிஃப்ட் அழுத்தி 5 அமுத்துறீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இப்போ நான் இங்கே வந்து 5% கொடுக்குறேன். இங்கே நான் வந்து 2% கொடுக்குறேன். 1 minute. பர்சன்டேஜ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12% கொடுக்குறேன்.
இங்கே வந்து 9% கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தா 8%. இங்கே அகைன் 18% கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். See, this is the value of absolute reference. Okay, ஸோ நீங்கள் இங்கே போட வேண்டியது எல்லாமே சிம்பிளஸ்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து நான் அகெயின் கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் டு போட்டுட்டு நீங்கள் டி சூஸ் பண்ணிக்கோங்க. D2 சூஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம சொன்ன மாதிரி செல் ரெஃபரன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. D2 டோட்டலோட செகண்ட் காலம் சூஸ் பண்ணிவிட்டு, நான் எப்போ சொன்ன மாதிரி ஷிஃப்ட் அழுத்தி இந்த 8 இருக்கே அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சிம்பிள் கிடச்சிரும், அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷிஃப்ட் அழுத்தி இந்த 4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர் சிம்பிள் கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கேப்சூல் அழுத்தி எஃப்பை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் கிடைக்கும். ஓகேவா, எஃப் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அகெயின் ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் 4 இது பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் சிம்பிள் கிடைக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் 2 போட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் இங்கே மேலே இருக்குது இந்த F4 டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஷார்ட் ஃபார்மில் கிடச்சிடும். எஃப் மணி சிம்பிள் 2 இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். பர்சன்டேஜ் கால்குலேட் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல் ட்ராக் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல, சேம் மெத்தட் தான், ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஓகேவா, பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து டிஜிட்டில் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு. எப்படி வந்து நம்பர்ஸ் அந்த மாதிரி சம்திங் எப்படி வந்து குவான்டிட்டி அந்த மாதிரி வந்து கவுண்டிங் ரிலேட்டடாக நீங்கள் நம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லெட்டர்ஸாக இருக்கட்டும், ஹவ் டு யூ ஹாவ் டு கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டைப் இட் ஈக்குவல், தென் யூ டைப் கவுண்ட், COUNT கவுண்ட். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுதா, தட் இஸ் அ ஃபார்முலா கவுண்ட். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ப்ராக்கெட் கிடச்சிரும். நவ் வி ஹாவ் டு சூஸ் FB2. இங்கே பார்த்தீங்கன்னா B ப்ரைம், அதுக்கு கீழே இருக்க இந்த 20 தான் வந்து B2. இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த விதமான கேல்குலேஷனும் we don't use anything for that. now we can எத்தனை கவுண்ட் இருக்குது, மொத்தமாக எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்றதை கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து கோலன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கோலன் வந்து ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமாவாக வரும். ஷிஃப்ட் எழுதி இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலன் உருவாக்கும். 1 minute. ஸோ நான் வந்து ஷிஃப்ட் அழுத்தி கோலன் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பியிலேருந்து B9க்கு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து இது வரைக்குமே எனக்கு கவுண்ட் வந்து தெரியணும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட்டட். ஓகே, ஸோ C 8 காட்டுது. இப்போ ஜஸ்ட் ட்ராக் இட். ஓகேவா, மொத்தமாக டோட்டலாக இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசெண்டிங் ஆர்டரில் காட்டும் 8 7 6 5 4 2ன்னு. செல்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இந்த கவுண்ட் நம்பர்ஸ் வந்து நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும், லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணாது. பிகாஸ் இந்த செல்ஸில் எத்தனை விதமான லெட்டர்ஸை நம்ம வி கேன் யூஸ் இட், நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த கவுண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க. வி கேன் கிளாரிஃபை த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, நவ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்ட் A பார்க்க போகிறோம். கவுண்ட் A அப்படின்னா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது கவுண்ட் A பார்க்கலாம். ஈக்குவல் சேம் கவுண்ட் போட்டிங்க, கவுண்ட்டுக்கு கீழே இப்போ A இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதான் அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு கீழே பென் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர். இதுலேயுமே நம்ம வந்து கவுண்ட் யூஸ் தான் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணலை. ஸோ we can provide கோலன்
ஓகேவா. இந்த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் இடையில கோலன் கொடுத்துக்கிறோம். எந்த விதமான மல்டிப்ளை சம்திங் ப்ளஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்கல. ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் இந்த கமா கொட்டேஷன் இதை நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலன் கிடச்சிரும். 1 minute பார்த்தீங்கன்னா எனக்கு கோலன் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து இது கொடுக்க போகிறேன். கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு வந்து கவுண்டிங் கொடுத்துரும். 8 சேம் ப்ரொசீஜர் தாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, சிம்பிள் தான். ஓகேவா. கவுண்ட் ஏ வந்து ஆல்ஃபபெட்டை வந்து கவுண்ட் பண்ணுறதுனால தான் இட்ஸ் கால் ஃபார் கவுண்ட் ஏ. ஸோ ஜஸ்ட் ட்ராக் இட், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட்டட். இந்த ஃபர்ஸ்ட் இதிலேருந்து ட்ராக் பண்ணுங்கள். சேம் நம்பர்ஸ் தான் வரும், ரொம்ப எக்ஸாக்ட் எல்லாம் இருக்குது. இது வந்து கவுண்ட், இது வந்து கவுண்ட் ஏ. ஓகேவா. இது வந்து நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணும், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட் கவுண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் பிளாக், கவுண்ட் அ பிளாங்க். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம சேம் ப்ரொசீஜர் தான், ஈக்குவல் கவுண்ட் இந்த பிளாங்க்னு இருக்குது, வி கேன் யூஸ் இட். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் பிளாங்க் வந்து நம்ம A2 சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம A2 யூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே வி கேன் ப்ரொவைட் கோலன் டைப் ஆஃப் இது தான். ஸோ ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் இந்த இதே அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோலன் கிடச்சிரும். சரியா. ஒரே நிமிஷம் நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த A9 இருக்குல்ல அது வரைக்கும் கொடுக்க போகிறோம். கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஏதாவது பிளாங்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத இதை கவுண்ட் பண்ணோம். பிளாங்க்குக்கு அதுதான் மீனிங். நீங்கள் வந்து பிளாங்காக ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா அது கவுண்ட் பண்ணும். இப்போது நீங்கள் வந்து இங்கே A2லேருந்து A9 கொடுத்துருக்கீங்க. இப்போ சப்போஸ் இங்கே A2க்கு பதிலாக இங்கே A2 இல்லாமல் நீங்கள் இந்த டோட்டல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா E1லேருந்து சம்திங் E1லேருந்து A9 வரைக்கும் ஏதாவது இருக்குது, பிளாங்கிங் இருக்குன்னா இட்ஸ் கேல்குலேட்டட். 9 பிளாங்க்ஸ் இருக்குது. ஏன்னா ஈயோட செல்ஸை மட்டும்தான் இது கேல்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்பேஸ் எதாவது விட்டுருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது விட்டுருக்கீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது காலமை நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் யூட்டிலைஸ் வெரி ஈஸிலி. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் 6th கவுண்ட் பிளாங்க். ஸோ ஓகேவா. இதுதான், வேறு எதுவுமே எக்ஸாக்டாக கிடையாது. இப்போது நான் சொல்லிக் கொடுத்த இந்த B5 செல்ஸை செலக்ட் பண்ணுறேன். இது வந்து செல் அட்ரஸ். ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, ரிலேட்டிவ்ஸ் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அப்சல்யூட் ரெஃபரன்ஸு, கவுண்ட்டு, அப்புறம் கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை ஒன்ஸ் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோனஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ ஷுட் கிளாரிஃபை தட். ஓகே. ஸோ ஓகே, நாங்கள் டீச் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்களோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேலி ப்ரைம், எக்ஸல், கேன்வா ரிலேட்டட் கோர்ஸ் இல்லாமல் இதே நிறைய கோர்சஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது ரிலேட்டட் டிப்ஸுமே வி கேன் அப்லோட் த ஷார்ட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே போடாத அப்டேட் அங்கே போடுவோம், அங்கே இல்லாத சில அப்டேட் நம்ம இங்கே தான் போடுவோம். அதனால் வந்து மாற்றி கன்சிஸ்டண்ட்டாக வி கேன் மெயின்டைன். ஸோ தட்ஸ் வை ஐ டெல் ஹிம் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் டிப்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு சில ஹோம் ஒர்க்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் மறக்காமல் பண்ணி எங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களோட மெயிலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்களோட மெயில் வந்து பார்த்திங்கன்னா lantanaPhoenix@gmail.com. நாங்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு இல்லை எங்களோட சர்வீஸ் பற்றியோ எங்களோட டீச்சிங் பற்றின ஒப்பீனியன், ஃபீட்பேக், எவ்ரி திங் யூ கேன் சென்ட் இட் திஸ் மெயில். திஸ் இஸ் த அஃபிஷியல் மெயில் ஆஃப் Lantana Phoenix Academy. இந்த பிளாட்ஃபார்மோட லேர்னிங் பர்பஸ் அண்ட் வந்து அப்டேட் பர்பஸ் இது எல்லாமே உங்களுக்கு யூட்டிலைஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி பர்சன்ஸ்க்கு யூ கேன் ஷேர் இட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் கிளாஸ். ஸோ அப்கமிங்கில் நிறைய அப்டேட்ஸ் வர இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட், ஜஸ்ட் யூட்டிலைஸ்ட் எவ்ரி திங் because you need to develop yourself. So that's why we are teaching a good platform for your future things. Okay vada. So உங்களுக்கு வந்து நான் எடுக்கிற கன்சிஸ்டன்சி ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், அப்போ தான் எனக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா. See you soon. Don't forget to subscribe.